ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் தந்திருக்கேன். நல்ல விஷயம் யாரும் போட்டாலும் பார்க்கவே மாட்டேறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. பிரியாணி 65 அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் ஐட்டமாக போட்டால் தான் பார்க்குறீங்க. அப்பப்போ உடம்புக்கு நல்ல விஷயத்தையும் எடுத்துங்க. ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிடாதீங்க. அடிக்கடி நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டால் தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்லாவும் இருக்கும். கோவக்காய் எல்லாருக்கும் தெரியும். கோவக்காய் அது வறுவல் பண்ணி சாப்பிடுவாங்க சில இடத்துல. சில பேர் அதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் அடிக்கடி எடுத்துங்க. கோவை இலையில் ஒரு ரசம் பண்ணலாம். அது யாருக்குமே தெரியாது. சில பேருக்கு தெரியும், கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு. சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் தெரியாது. அது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துங்க. கோவையில் நல்லா கிராமப்புறங்களில் கிடைக்கும். அதை அலசி எடுத்துங்க. அலசி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. வீக்லி 1 டைம் சாப்பிடுங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கசக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லாயிருக்கும். ரசம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு